ரோஹிணியோட ஃப்ரெண்டு முருகனோட என்ட்ரி ஆகுறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகி, விஜயா வாமா வா, எல்லாத்துக்கும் காரணம் நீயும் தானே, அவள் கூட சேர்ந்தே இருந்தானே எங்கள் கழுத்தை அறுத்த அப்படின்னதும் இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுது, நான் அதான் சொல்ல வந்தேன்னு முருகன் சொல்கிறாரு. அப்போ வந்து ரொம்ப பவ்யமாக வந்து உட்காந்துக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ரோஹிணி தான், உங்கள் கடையில் 2 லட்சம் தொலைஞ்சு போனதும் ரோஹிணி தான் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இது மட்டும் தான் செஞ்சுருக்கா, இல்லை பார்லர் மண்ணு நிறைய செஞ்சுருக்கா அப்படின்னதும் நிறைய செஞ்சுருக்கிறா, அவள் வந்து உங்கள் கடை வீட்டு முன்னாடி வந்து இருந்த பூக்கடை எடுத்ததே அவள் தான் அப்படின்னு சொன்னது உடனே பயங்கரமாக ஷாக் ஆகி விஜயா வந்து ஐயோ நானும் தானே அவள் கூட சேர்ந்து பூக்கடை எடுக்க சொன்னேன், மீனா பூக்கடை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வேறு என்னென்ன தான் செஞ்சு தொலைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அது மட்டும் இல்லை, கோயில் முன்னாடி இருக்க பூக்கடையும் ரோஹிணி தான் தூக்குனா. அப்புறம் வந்து முத்துவை கொலை பண்ண சொன்னதும் அந்த கார் பிரேக்கை இது பண்ணதும் ரோஹிணி தான் அப்படிலாம் சொன்னதும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. மீனா வந்து அழுகிறாங்க. இவளுக்காகவா நான் சப்போர்ட் பண்ணேன், எங்கள் அப்பா ஞாபகமார்த்தமாக வச்சுருந்த கடையவே எடுக்க வச்சு எங்கள் அம்மாவை அழுக வச்சிட்டா, இனிமேல் அவளுக்கு நான் பாவமே பார்க்க மாட்டேன்னு மீனா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சிட்டி கூட சேர்ந்து நிறைய உங்களுக்கு வந்து விஷயங்கள் பண்ணியிருக்கிறா. உங்கள் கடையில் நான் பணம் தொலைஞ்சது, அப்புறம் முத்துவை வந்து பிரேக் டவுன் பண்ணது, அப்புறம் நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லவே முடியாது, எல்லா விஷயத்தையும் ஓப்பன் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்படிலாம் ஒரு லேடி நடந்துக்க முடியுமா அப்படின்னு பயங்கரமாக ஷாக் ஆகி, இப்படி ஒரு கொலகாரி கூட நான் வாழ்ந்துருக்கிறேன், இப்படிலாம் ஒரு பொண்ணால் இருக்க முடியுமாடா, உனக்கு போய் நான் இவளை கட்டி வச்சிட்டேனாடான்னு விஜயா வருத்தப்படுறாங்க. எல்லாரும் சேர்ந்து இது பண்ணும்போது முருகன் சொல்கிறாரு, என் ஒய்ஃபுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் தலையை விட்டுட்டு ஏன்டா வாழை பிடிக்கணும், நாங்கள் அவங்க மேலே தான் கேஸ் கொடுக்க போகிறோம், இவளை இனிமேல் விடவே கூடாது பார்லரமாவை அப்படின்னு சொல்லி விஜயா பயங்கரமாக ரோஹிணியை விடக்கூடாதுன்னு கத்துறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, கேஸ் கொடுக்க வேண்டாம், கிருஷ்ணனையும் நினச்சி பார்க்கணும், அவள் அப்படியே போய் தொலைட்டு இனிமேல் இந்த வீட்டுக்கு அந்த மருமக தேவையில்லை, நான் முடிவு பண்ணிவிட்டேன், இனிமேல் அந்த நாயத்தை யாரும் பேசாதீங்க, இந்த வீட்டுக்குள்ளே ரோஹிணி தேவை கிடையாதுன்னு அண்ணாமலை சொல்லிட்டு போயிடுறாரு. எப்படிங்க இப்படி விட சொல்கிறீங்க, நாளைக்கு எம்பளையவே கள்ளத்துக்கு போட்டு கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு பேசும்போது அண்ணாமலை வந்து இந்த வீட்டுக்கு இனிமேல் இந்த மருமக ஆகாது, என்னென்னமோ பண்ணியிருக்குது அந்த பொண்ணு, இதை பற்றி இன்னும் யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாரு. இன்றைக்கான எபிசோடு இப்படி தாங்க போயிருக்குது. கேஸ் கொடுக்கவா வேண்டாம்னு எல்லோரும் பேசுகிறாங்க.